முருகா அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம நேற்றே பண்ண அனலைஸ் படி மார்க்கெட் வந்து ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே இன்சைடு கேண்டிலும் க்ரீன் கேண்டில் நினச்சோம். அதே மாதிரி நமக்கு ஃபேவராகவே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் பாருங்கள், கேப் அப் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக போயிட்டு இந்த ப்ரீவியஸாக நம்ம சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக புல் பேக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரே ஏரியாவில் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சிம்டம்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் கூலாகட்டும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகட்டும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஒரு வழியாக அமைதின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க மார்க்கெட்டு. ஸோ வந்து நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பட்சத்தில் வச்சுக்கோங்க. கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் கொஞ்சம் கீழே வரட்டும். கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த 51,100லேருந்து 200 இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி திரும்பவும் மேலே கிராஸ் ஆகி போகும்போது நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ வந்து மேலே எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே வந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், மேலே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 51,450லேருந்து 550 லெவல் வரைக்கும் நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 51,200 லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் ஆகி திரும்ப போகும்போது மார்க்கெட் 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் தரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே ஃப்ளாட் ஓப்பன் ஆகியிருந்தாலும் சரி, ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த இடத்த வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் திரும்ப இதை தாண்டி போகும்போது அடுத்து வந்து நம்ம இந்த 450லேருந்து 550 லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நியர்பை 51,600 லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து திரும்ப கொஞ்சம் செல் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கும். அது ரொம்பலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் செல் ஆஃப் வரலாம். நான் வந்து நாளைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நாளைக்கும் க்ரீன் கேண்டில் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி அமைகிற பட்சத்தில் அது எதுக்கு அமையுது, நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனாக இதை கிராஸ் பண்ணாலும் சரி, கேப் அப் ஓப்பன் ஆகி வந்தாலும் சரி, நமக்கு வந்து 51,450லேருந்து 550 லெவல் வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த தாண்டும் போது நமக்கு ஒரு 300 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, 50,900 லெவல் கீழே போகுதுன்னா மறுபடியும் கீழே வந்து இந்த 50,600 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரும். மேலே வந்து வெயிட் பண்ணி இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்ப்போம். இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சுன்னா மறுபடியும் இந்த லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த லெவல் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான ஏரியாவாயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெவியாக வந்து கீழே பை பண்ணவங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆகும், மேலே வந்து டார்கெட் வந்து போயிட்டுருக்கும். இதே வந்து ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கவங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கும், மேலே இது தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணியிருக்கனால நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்து போகுதோ அந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கீழே வந்து பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கீழே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லெவலில் சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாலும் ஒரு இதுவும் 300 பாயிண்ட் தான், 600 இந்த லெவலில் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் போட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஒருவேளை நாளைக்கு டேரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் பையிங் சைடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இப்போ நம்ம இந்த 50,400 லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலை தாண்டி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணாமல் நம்ம கீழே போகிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் பண்ணி கீழே வந்தனால இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவங்க பொசிஷன்லாம் ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்க்குற மாதிரி மேலேருந்து ஒரே சைடு வந்து நேக்கடாக வந்து செல்லர்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, செல் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா.
அவங்களுக்கு வந்து இன்னொரு சைடு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, அதாவது பிஇ சைடு. சப்போஸ் மார்க்கெட் வந்து சடனாக இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகும்போது என்ன ஆகும், இது வந்து பயங்கர லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து செல்லர் வந்து எப்போவுமே 2 சைடும் சேஃபாக வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து அதனால என்ன பண்ணுவாங்க, லாங்கில் வந்து இந்த 50,000 50,500 லெவலு, இந்த லெவல்லலாம் செல்லிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 50,500 வந்து இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்குங்களா, மார்க்கெட் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. திரும்ப இன்றைக்கும் வந்து அந்த இடத்த தொட்டுட்டு இமீடியட்டாக பிரேக் அவுட் கொடுத்து போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து இவங்களோட செல்லிங் வந்து ரொம்ப ஹெவியாக இந்த வரைக்கும் பொசிஷன் வந்து ஆட் ஆகிருக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆப்போசிட்லேயே அவங்க பொசிஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே வரும். ஸோ இது க்ளோஸ் ஆகி கீழே வரும்போது இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பொசிஷன் லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் திரும்பவும் அவங்க பொசிஷனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே போகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகத்தான் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 51,600 வரைக்கும் நாளைக்கு வந்து ஒரு டார்கெட் லெவலாக வைக்கிறான். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மார்க்கெட்டும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் தாராளமாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதே ட்ரெண்ட் லைன் கீழே தான் மார்க்கெட் போய் ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு டைமும், எந்த இடத்துலையும் வந்து வெளியே போகல. ஸோ வந்து அகெயின்ஸ் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு பெரிய டார்கெட்டாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு இந்த புல்பாக கொடுத்து ரிட்டர்ன் அனுப்பிச்சு பார்த்தீங்களா, இந்த ஏரியா வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஒருவேளை மார்க்கெட் இதை ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணி இல்லை மேலே போய் அந்த இடத்த தொட்டுட்டு கொஞ்சம் ரிட்ரஸ் ஆகிட்டு மறுபடியும் அந்த லெவலில் வந்து தொட்டுட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக 52,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ட்ரேட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ட்ரேடு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ட்ரேட் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃபில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 12 o'clock 1:30 அந்த டைமுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ட்ரேடு பாசிபிலிட்டி வந்து நல்லா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமிங் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இதோட ஆப்ஷன் இப்போ இதையும் பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். 51,000. இது வந்து நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஆகும்னா அடுத்தடுத்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கிறனால. பட் இந்த இடத்துல என்னென்னா ஒரே இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து எக்ஸ்பிரி டேயில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆனிச்சுன்னா நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப சேஃபான ஏரியாவாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த ஒரு இடத்த தாண்டி வர முடியல, இந்த ஒரே சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது நமக்கு அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இந்த இடத்துலையும் வந்து நமக்கு செட் ஆகுது. ஸோ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நாளைக்கு செட் ஆகுது. ஒருவேளை ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி கீழே போய் இதையும் பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறமா ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்புறம் வந்து அடுத்து நிஃப்டி 50 வந்து ஒரு டைம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேம் அதே தான். நம்ம வந்து இங்கே வந்து வெயிட் ஃபார் க்ரீன் கேண்டில் நேற்று வந்து அனலைஸ் பண்ணதே அதான் பண்ணியிருந்தோம். ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ ஃபாலோவாக கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இதுக்கோட பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகும்போது இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு அவங்க அடுத்து கீழே போகணும், பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகணும் அடுத்த டார்கெட். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த மொதல் டைம் டச் பண்ணி மேலே போயிருக்கு, அடுத்த டைம் வந்து இங்கே டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக திரும்பவும் மேலே போக மாட்டேது டவுட். ஏன்னா இதுக்கு இன்னும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போதைக்கு லெவலில் அதிகமாக பிரேக் அவுட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி குளோபல் சிச்சுவேஷன்லேருந்து எஃப்ஐஐ செல்லிங்லேருந்து எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு இந்த மைண்ட் செட்டப்பில் இருப்போம். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு க்ரீன் கேண்டில் அமையிற பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம
செல்லிங் பிடிச்சிக்கலாம். ஸோ செல்லிங் வந்து நம்ம நாளைக்கே வந்து பிளான் பண்ணிடலாம். நாளைக்கு ஒருவேளை க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாளைக்கே வந்து மேலேயே வந்து எந்த இடத்துல வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல கேட்சப் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் இன்னும் தொடலை. ஸோ இந்த இடத்த போய் மார்க்கெட் திரும்பவும் தொட்டுச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். இதை தொட்டுட்டு இமீடியட்டாக மார்க்கெட் திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் 25,300 250 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரேஞ்சில் நம்ம அந்த 5 EMI ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேலே போயிட்டே இருக்குது, கேண்டில் எதுவும் தொடாமல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 5 EMI ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா பக்காவாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நல்லா ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டினியூவாக போயிருக்கணும். வெயிட் பண்ணி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி அந்த இடத்துல மெதுவாக டச் ஆகுதுன்னா மூவ்மெண்ட் இல்லை. கீழே இருந்தே ஒரு 200 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்டாச்சும் மூவ்மெண்ட்டாக இந்த இடத்த தொடும் போது நல்லா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம இது நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன மாதிரி அமைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எதிர்பார்த்த மாதிரி நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் வந்து அழகாக வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஸ்பீட் மூவ்மெண்ட்டும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு வந்து மார்க்கெட் டைரெக்டாக வந்து கேப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல வந்து இந்த 25,000 லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். மேலே போணுச்சுன்னா 25,300 லெவல் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம செல் ஆஃப். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து ஓவர் 100 லெவல்லையும் வந்து பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ வந்து ஓவர் 100 பாயிண்ட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த 25050 இந்த லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 25150 லெவலில் வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 200, அதுக்கப்புறம் வந்து அடுத்த வந்து 300 லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் அதே மாதிரி ஃப்ளாட் ஆகி ஓப்பன் ஆனாலும் அதே தான். இங்கே ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஆகி இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுத்து கிராஸ் ஆகுதுனாலும் நம்ம வந்து மேலே வந்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை ஆப்போசிட்டாக மார்க்கெட் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்தாலும் திரும்பவும் யூட்டர்ன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்லாவே டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிட்டு இந்த இடத்துல தொட்டு ரிவர்ஸ் எடுத்து மேலே வந்து தாண்டிச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்லாவே டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் பையிங் வந்து இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,800 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் அவுட் கொடுத்து போனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தா அதே சேம் தான். 24,700 லெவலை பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தராக கிளியராக வந்து கீழே போகும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சடனாக நாளைக்கு நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இமீடியட்டாக ஃபுல் பேக் கொடுக்காம ரிட்டன் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து வெயிட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மறுபடியும் கீழே போகும். கீழே போனாலும் அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷன் நடக்கணும். 1 or 2 days இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கேண்டிலில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த மூவ்மெண்ட் வரணும்னா இன்னும் இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் அவுட் எப்படி கொடுக்குது என்னன்றதை வச்சு அடுத்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் தெளிவாக இருக்கீங்களா? எதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக ஆக விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் எவ்வளோ இயர் வந்து தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.